Hi friends, நான் உங்கள் சக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செல்லுல இருக்கக்கூடிய ஒரு வேர்ட்லயோ ஒரு சென்டென்ஸ்லயோ ஒரு பர்టిక్యులர் கேரக்டர் எத்தனை தடவை வருது அப்படிங்கற கவுண்ட எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம கான்செப்ட் குள்ள போய்டலாம். இத நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு சொன்னா ஒரு சில வேர்ட் ஆர் வேர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இதுல இது அதாவது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கற ரிசல்ட் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். இத நம்ம எப்படி வர வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெயினா len அப்படிங்கற ஃபங்க்ஷனையும் substitute அப்படிங்கற ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி தாங்க. உங்களுக்கு இதோட வீடியோ டீடைலா இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். len னா என்னன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். substitute னா என்ன அப்படினு சொல்ல ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க இப்ப நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமான ஃபார்முலாவை பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லென்த் எதோட லென்த் அப்படின்னு சொன்னா இதோட லென்த் என்ன அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதோட லென்த் 3. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா மைனஸ் மறுபடியும் ஒரு len. ஓகேங்களா? சப்ஸ்டிடியூட் இதுல இருக்கக்கூடிய இத ஒண்ணுமே இல்ல blank ஆக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான ஆன்சர் 1 வந்துருச்சு பாருங்க. இது கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இதோட கேரக்டர் லென்த் என்னன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த பர்టిక్యులர் எழுத்தை மட்டும் கேரக்டரை மட்டும் என்ன பண்ணிடுறோம் நம்ம இல்லாம ஆக்கிடுறோம். சோ அது இல்லாம எத்தனை எழுத்துன்னு பார்க்கறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 எழுத்துக்கள் இருந்தா இத நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க அப்புறம் 5 எழுத்துக்களா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எத்தனை எழுத்துக்களா இருந்திருக்கும்? 5 எழுத்துக்களா இருந்திருக்கும் அப்படின்றது தான் நம்ம இத வச்சு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் இது என்னன்னு பாத்துக்கிறோம். எத்தனை? 5. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா substitute ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய இத ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த pp போயிட்டு ALE மட்டும் வந்துருச்சு பாருங்க. சரிங்களா? அப்போ இதோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். 3 அப்படின்னு வந்துச்சு. சோ இப்போ நமக்கு p எத்தனை இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆக்சுவலான லென்த்ல இருந்து இப்ப நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண லென்த் எத்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம அந்த பர்టిక్యులர் வார்த்தை இல்ல அந்த பர்టిక్యులர் கேரக்டர் எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? இதே தாங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சரா வருது. சரி, இது என்னப்பா நான் e கொடுத்திருக்கிறேனே இதுல இருக்கே e அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க, நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன்ல பார்த்திருக்கோம். கேஸ் சென்சிட்டிவ் ஆனது சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது அப்படின்னுட்டு. இப்போ இதை நம்ம e அப்படின்னு நான் மாத்தினேன் அப்படின்னு சொன்னா 4 தடவை e இருக்கு அப்படின்னு காமிச்சிருச்சு பாருங்க. சோ சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் அப்படின்றது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு இப்படி வேண்டாம்ப்பா நான் ஒன்னொருத்தையும் போயிட்டு என்ன கேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா போட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர் தான் போடுவேன். அது அப்படிதான் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் வழி இருக்குங்க. நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்டோட கேஸ் மாத்துறது, அப்பர்ல இருந்து லோவர் கேஸ் எப்படி மாத்துறது, அப்பர் லோவர்ல இருந்து ப்ராப்பர் கேஸ எப்படி மாத்துறது அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். அதோட லிங்க் நான் ஐ பட்டன்ல கொடுத்துடுறேன். இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இதை செய்ய போறோம். எப்படி அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நான் எல்லாத்தையுமே இ கேபிட்டல் தான் போடுவேன். ஆனாலும் நீங்க எனக்கு இந்த 4 அப்படின்ற ஆன்சர் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாதாரணமா கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது லென்த் ஆஃப் பி ஈட்டர் அப்படின்னு எடுத்துட்டு மைனஸ் லென்த் ஆஃப் சப்ஸ்டிடியூட் பி ஈட்டர்ல இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் ஈய ஒண்ணுமே இல்லாம மாத்து அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 0ன்னு வருது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நான் இப்படிதான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப்ஸ்டிடியூட்ல A8 செலக்ட் பண்ணும் போதே நீங்க அதை சுத்தி அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷனோட பிராக்கெட்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய எல்லாமே அப்பர் கேஸா மாறிட்டு உங்களுக்கு 4 அப்படின்ற ஆன்சர் எடுத்துட்டு வந்துடும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இதையே நம்ம இது எல்லாத்துக்குமே காப்பி பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது 0 ஆனதுக்கு காரணம் என்ன, இங்க ஸ்மால் p கொடுத்திருக்கோம். எல்லாத்தையுமே கேபிட்டலா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆன்சர் வந்துடுது பாருங்க. சரிங்களா? இல்லப்பா நான் எல்லாமே ஸ்மாலா தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்,
லோவர் அப்படின்னு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இப்போ என்ன ஆகும்? நம்ம இங்க போயிட்டு ஏ பி இ கொடுத்து பாருங்க, ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று லென்த் LEN ஃபங்க்ஷன், ரெண்டாவது சப்ஸ்டியூட் அப்படின்ற ஃபங்க்ஷன், மூணாவது லோவர் அப்படின்ற ஃபங்க்ஷன் இல்ல அப்பர் டு லோவர், லோவர் டு அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.